ஓகேடா, இன்னைக்கு வந்து மேரிட் டு மாமா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், மேரிட் டு மாமா ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணணும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். 0 கமெண்ட், ஐ மீன் இதுக்கு கமெண்ட்டே வரலனால இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு எஃப்எஃப் மட்டும் தான் கேட்டு வச்சுருந்தீங்க. ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வந்து அந்த எஃப்எஃப்க்கு ரிலேட்டடாக வந்து ரிவ்யூ கொடுத்தீங்க. மிச்சம் எல்லாருமே மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஒரு எஃப்எஃப் மட்டும்தான் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ண வேண்டாம். உங்களுக்கு எஃப்எஃப் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தாராளமாக அந்த எஃப்எஃப் வரும். அந்த எஃப்எஃப்க்கு அப்போ நீங்கள் உங்களோட ரிவ்யூவை ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் அகெயின் வந்து இதுமாரி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த எஃப்எஃப் ஹோல்ட் போட்டுருவேன். ஹோல்ட் போட்டேன்னா வர ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்ல, நல்லா போகிற எஃப்எஃப் இதுமாரி பண்ணுறீங்களே, பிடிச்சிருக்கனால தானே கேட்குறோம், நீங்கள் சந்தோஷம் தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. எனக்கு உண்மையாக சந்தோஷம்லாம் இல்லை, ஒரு மாதிரி காண்டாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. மேபி என்ன இவ்வளோ ரூடாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ரூடெலாம் இல்லை, ஹர்ட்டிங் தான். உங்களுக்கு அது ரூடாக தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன். உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் இதை ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 0 கமெண்ட் தானும் இட்ஸ் ஓகே தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட் எவ்வளோ கூட போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், இதில் ஸ்டாப் பண்ணிப்போனா. ஸோ ஸ்டார்டிங்கே ஜெனி ரூமில் உட்காண்ட்ருக்கா. ஜங்குக், என்ன நீ இவ்வளோ நேரமாக இப்படி அமைதியாக இருக்க தான் என் கூட இருந்தியா? நினப்பெல்லாம் அங்கே தானா? நானும் தான்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னையும் தான் நீ கேர் பண்ணிக்கணும், அவளை மட்டும் கேர் பண்ணிகிட்ருக்க. அப்போ நான் யார் உனக்கு? நான்லாம் உனக்கு யாருன்னே கூட தெரில சங்குக். அவள் மட்டும்தான் அவன் தாட்டில் ஓடிட்டுருக்காள். நான் உன்னை லவ் பண்ணது கூட உனக்கு புரியல சங்குக். உனக்கு புரியவும் புரியாதுல்ல. ஒரு மாதிரி கடுப்பா காண்டா உட்காந்துட்ருக்க. ஏண்டா உனக்கு இன்னும் லவ் புரிய மாட்டேங்குது? எவ்வளோ டைம் தான் நான் சொல்கிறது? நானும் தான் உன் ஒய்ஃப் மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட நானும் உன் பொண்டாட்டி மாதிரி சங்குக், புரிஞ்சுக்கோ. எனக்கு தேவையா இவ்வளோ காட்சை நான் கூப்பிட்டுட்டு உன்னை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கணும்னு எனக்கு ஆசையா? ஏன்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேற? என் லவ்வை நீ புரிஞ்சுக்க மாட்டேற? உனக்கு நான் கெட்டவளா தெரியுறேனா? சரி, நீ கெட்டவளா தெரியுறேன் நான் சொல்லடி. புரியுதுல, என் பொண்டாட்டி அங்கே இருக்கா, அவளை விட்டுட்டு நான் உன் கூட உட்காந்துருக்கேன். உனக்கு புரியலையாடி? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்கிற, ரிப்போர்ட் காட்டுற, நீ எல்லாம் புரியுது. ஆனால் எப்படி ஜெனி, நான் உன்னை எதுவுமே பண்ணல. ஜவுக்கு என்ன விளையாடுறியா? எதுவும் பண்ணலையா நீ? அப்படி வேணே ஜங்குக், என்னை பேச வைக்காத. எதுவும் பண்ணலன்னு சொல்லி நடிக்காத. உனக்கே தெரியும் நீ என்ன பண்ணனு. எனக்கு சத்தியமாக தெரிலடி நான் என்ன பண்ணேன்னு. திருப்பி அதே சொல்லிட்டுருக்காத. ஏன்னா நான் எதுவும் பண்ணல. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சும்மா ஏதாவது பண்ணியான்னு கேட்டுட்ருக்காதடி. ஜங்குக், ஆர் யூ மேட்? எதுவும் பண்ணல. சரி ஜெனி, எதுக்கு இப்படி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி ப்ளூ கார்ட்ஸு? இங்கே போனால் இத்தனை பேர், இதுங்களெல்லாம் மீறி நான் போகணுமா? ஏய், உன்னை தாண்டி கேட்குறேன் ஜங்குக். ஏன்னா நீ என் கூட இருக்க மாட்டேடா, எனக்கு ஒரு வழி தெரியல. அது நீ என்ன ட்ரை பண்ணுறடி? எனக்கு புரியல. பாரு ஜெனி, என்னை கூட வாழணும். என்னை விட்டுடி, கூட நான் வாழணும். பொண்டாட்டி கூட நான் வாழணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி, மறுபடியும் நான் என்ன சொன்னாலும் அவன் நம்புறாடி. என்னை மறுபடியும்லாம் அவளை ஏமாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோ ஜெனி. நீ பாரு, ப்ரெக்னெண்ட்டுக்கு நான் தானே இருக்குதுன்ற. சரி ஓகே, அதை கழிச்சிடு. ஜங்குக், என்ன பேசுகிற நீ? கலைக்கணுமா? குழந்தைய கலைக்கணுமாடா? உன்னதான் கேட்குறேன், குழந்தைய கலைக்கணுமா? சரி டேய், நீங்கள் எதுக்குடா உள்ளே வரீங்க? இல்லைக்கா, நீங்கள் கத்துனீங்க, வெளியே போங்கடா. எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 சண்டை வரும். உள்ளே வந்துட்டுருக்க வேலை வேணாம், நான் கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். வெளியே போங்க. சரிங்கக்கா. அக்கா, அண்ணா போங்க. ஏய், என்ன அரட்ரியா? என்ன பண்ண விடுவாங்க? என்ன
என்ன கொன்றுவானுங்களா? கொல்லுடி, செத்துடுறேன், கொல்லு. இது இப்படி வேற இருக்கணும், கொன்று. கொன்று சென்னி, அதான் கரெக்டாக இருக்கும். ஜங்கு, என்ன பேசுகிறேன்? உன் கூட வாழணும் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ சொல்கிற கொன்னுடு செத்துடலாம். என்ன ஜங்கு, நான் அதுக்கு ஒன்றும் உன் கூட இல்லை. உன் கூட நான் வாழணும், அதுக்காக தான் இருக்கேன். சரி, என்னால் உன் கூட வாழ முடியாதுரி. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் பொண்டாட்டி அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளை மீறி அவளை ஏமாற்றி என்னை நம்புறாடி. அகேன் அவளை ஏமாத்துறேன்டி. உனக்கு புரியலையா? என்னை சந்தோஷமாக வாழ விடுறி, தயவு செஞ்சு ஏறேன். என்னால் முடியலடி, என்னால் முடியல. என்னால் அவளை ஏமாற்ற முடியல. அது தெரியாமல் நீ நடந்துடலாம். நான் என் மனசார நான் அதை உங்ககிட்ட பண்ணலடி. ஒரு நாள் கூட நான் உன்னை காதலிச்சது கிடையாது. என் காதல் எல்லாமே அவள் மட்டும்தான். நீ இல்லை சென்னி, புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஜங்குக்குன்னு ஒரு பர்சன் இல்லை. அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது நீ என்னை எவ்வளோ விரும்பியிருக்கேன்னு. அதுக்காக தான் நான் உனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருப்போன்னு தோணுது. நீ தான் ஜங்கு, நீ மட்டும்தான். மறந்துடுன்னா எப்படி மறக்க முடியும்? நீ என் புருஷன்டா. சரி, நான் ஒன்றும் புருஷன் இல்லடி, நான் என்னோட புருஷன். ஜங்குக்கு இப்படி பேசாத. உன்னை 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 எதுவுமே பண்ண முடியலடா, புரிஞ்சுக்கோ. ஜங்குக், இப்போ எங்கே எழுந்து போகிற? இங்கே பாரு ஜெனி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். என்னை என் கூட வாழ விடு. என்னால் அவள் கூட வாழணுண்டி. என்னால் முடியல, ரொம்ப டயர்டாயிட்டேன். என்னால் உங்கள்கிட்ட ஃபைட்டும் பண்ண முடியலடி. புரிஞ்சுக்கோ ஜெனி, உன்னை கெஞ்சி ஏறேன், விட்டு என்ன ஜெனி. அப்படிலாம் உன்னை விட முடியாது. எப்படி விட சொல்கிற? உன்னை அப்படி விரும்பியிருக்கேன். விடுனா அப்படிலாம் விட முடியாது ஜங்கு. அதுக்கு நான் செத்து தான் போகணும். அப்போ சாகண்டி. இதேடி என் உயிர் எடுத்துட்டு செத்து போ. பாரு, உன்னை கொள்றது இல்லை. இங்கே பாரு, நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல. வேணாம், விட்டுரு. உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும், விட்டுரு. ஜங்கு, எனக்கு பிரச்சனையாயிடுமா? எனக்கு என்ன உயிர் பச்சை போடுறியா நீ? இங்கே பாரு, இவ்வளோ காய்ச்சிருக்காங்க, என்ன பண்ணுற முடியும் உன்னால்? என்ன சொல்கிறியா நீ பிரச்சனையாயிடும்னு? ஒழுங்கா இங்கே இரு, ஏன் கூட இரு, அவ்வளோதான். கம்மனு தூங்க அப்படி சொல்லிட்டு ஜெனி போய் படுத்துக்கிறா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக படுத்துருப்பான். ஸோ மறுநாள் காலையில் ஜங்குக்கு தான் எழுந்துட்டு நான் ஒய்ஃப் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. ஸோ ஜெனியும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருப்பா. ஸோ அப்படியே இங்கே வந்தா ஜங்குக். முன்னாடி ஏய் ஆமாம், எப்போ வந்தீங்க? ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ மாமா. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குடி? எழுந்துரு மாமா. டயர்டாக இருக்கு மாமா, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. சரி எழுந்துரு ப்ரெஷ் பண்ணணும்ல, எழுந்துரு. எவ்வளோ நேரம் டி? எழுந்துருடி, பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிட்ணும்ல. எழுந்துரு மாமா, தூக்கம். எழுந்துருமா, எழுந்துரு. ஜங்கக்கோ அப்படியே பொறுமையாக எழுந்து வைக்கிறான். போகலாம். மாமா, அம்மா கால் பண்ணாங்களா? அவங்க எப்படி? ஐயோ மறந்துட்டேன் மாமா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் கேட்டேன். சரி வாங்க. சீக்கிரமா வா. சரியா? சரிங்க மாமா. என்ன ஒரு மாதிரி தூக்கம் இல்லையா? கொஞ்ச நேரமாச்சு நான் தூக்கம் சொன்னேன்ல. ஏன் எல்லா ஒர்க்கும் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்களா என்ன? சைனீஸ் அண்ணாவும் தயாங்கண்ணாவும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இல்லைம்மா, நான் தான் கிளைண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால தான் அவங்கள பேச விடல. நீ போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. இல்லை மாமா, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்கிட்ட இதை மறைக்கிறீங்களா? உங்ககிட்ட என்னடி இருக்கு மறைக? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ போ. மாமா, இல்லையே, சரியில்லை உங்கள் ஃபேஸ். நான் சொல்கிறேன்ல எதுவும் இல்லைன்னு. ஓடி.
ம் சரி, அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி காட்டுறீங்க? போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வயனும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருப்பா. ஸ்டங்குக்கு தான் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ரு. மாமா இவ்வளோ வெஜிடபிள்ஸா? ஆமாடி, பின்ன வயிற்றில் குட்டி பொண்ணு இருக்கால. பொண்ணா? யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கே தெரியும், பொண்ணு தான். பையனாக இருந்தா? பொண்ணு தான். சரி, ஆனால் எனக்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிடிக்காதே. அப்படியா? பிடிக்காதா? சரி கொடு. ஆகட்டு மாமா, ஆகட்ரி. பிடிக்காதுன்னு சொன்னல, அதுதான் ஆகட். தெரியாது, அப்படியே பேசிட்டே சாப்பிட்றலாம். சரி. ஆமாம், ஏன் இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? பாரு, அதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. திருப்பி ப்ராப்ளமானா கேட்டுட்ருக்காதடி. நீ சும்மா எனக்கு ப்ராப்ளமாக நினச்சி நீ ஏதாவது ப்ராப்ளம் வாங்கிக்க போகிற. எனக்கு தெரியும் என் ப்ராப்ளம் எப்படி பார்த்துக்கணுன்னு. சரியா? தேவையில்லாமல் எதுலேயும் மூக்கு நுழைச்சிட்ருக்காத. உன் ஹெல்த்தை மட்டும் பாரு. எதுலேயும் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, புரியுதா? புரியுது மாமா, ஆனால் உன் ஃபேஸே சரியில்லை, ஒரு மாதிரி தான் இருக்க. ப்ராஜெக்ட் கிளைண்ட் வர அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அவங்கள வேற பேசி மாற்றணும், நிறைய விஷயம் இருக்குது. நீ வேற அப்படியே குறைக்காமையே வச்சிருக்கியா என்னோடய மதிப்பை. அது இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னு ஆசைப்படுவான்ல, அதுதான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. என் மேலே பொண்டாட்டி வச்சுருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குடி. நான் என்ன பண்ணுறது? என்ன நம்பிக்கை? அதான் ஆஃபீஸே டவுனில் போக வேண்டியதாக இருந்தது. நீ தானே அதை காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வந்த. அது ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஓ, அது சொல்கிறீங்களா? அது நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன பண்ணியா? என்னடி மூளை உனக்கு? எனக்கெல்லாம் இருக்கா? இல்லைன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. போங்க மாமா. மாமா என்னடி? இல்லை ஒரு மாதிரி வாமிட். சரி இப்படி வா. சரி ஒன்றும் இல்லை. மாமா தள்ளுங்க, கையை வர நீட்டிக்கிட்டு. ஏய் பரவாயில்லடி, இப்படி தாண்டி ஏதாவது மூவி பார்த்துட்டு இப்படி தான் அப்படி தானே. சரி ஒன்றும் இல்லை. ஓகே. மாமா என்னடி, நான் தான் சொன்னல வெஜிடபிள்ஸ் வேணான்னு. பாருங்க, எல்லாமே பண்ணிட்டேன். சரி பண்ணாலும் பரவாயில்லன்னு டாக்டர் சொன்னாங்களே. வயிறெல்லாம் வலிக்குது மாமா. ஏன்னா வயிறு வலிக்குதா? டாக்டர் பண்ணலாம். மாமா அது வாமிட். சரி இருந்தாலும் ஒரு கால் பண்ணி கேட்டுடலாம் என்ன எதுன்னு. வெயிட் பண்ண மாமா. இல்லை, ஸோ கேட்க மாட்டாரே. வராரு, பேசிட்டார் போல். என்ன சொன்னாங்க டாக்டர்? இல்லடி, இதெல்லாம் நார்மல்னு சொன்னாங்க. அதுதானே நானும் சொன்னேன். என்ன டாக்டரா நீ சொன்ன நான் கேட்குறது? போடி வயிறு. மாமா இன்னைக்கு என் கூடவே இருக்கீங்களா? நேற்று நைட்டு வர நீங்கள் இல்லைன்னு ஒழுங்காகவே தூங்கலை. தூக்கமாக வருது மாமா. ஆஃபீஸ் போகணுமா என்ன? தூங்கலையாடி? சரி வா. சாரி மாமா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா என்னன்னே தெரியல மாமா. ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ல, ஒரு மாதிரி பயமாக இருக்கு மாமா. அதுதான் நீங்கள் இல்லாமல் தூக்கமே வரமாட்டேங்குது. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல மாமா. உன்னை அப்படி தேடுறோம் நானும் என் பொண்ணும். சாரிடி. சாரி லிட்டில் பிரின்சஸ். அப்போ ரொம்ப தேடினீங்களா? அம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா? நான் கஷ்டமே படுத்தலை உங்கள் லிட்டில் பிரின்சஸை. அப்போது நான் உங்களுக்கு என்னோட பிரின்சஸ், அவள் என்னோட லிட்டில் பிரின்சஸ். மாமா என்ன நீயுமே சோகமாக இருக்க? இல்லடி,
சும்மாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். வா நீ வந்து படுவா. மாமா இல்லை, நீ ரொம்ப பிஸ்னஸ்ன்னு ரொம்ப பிஸியான பர்சன், எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்ன, உன் டெலிவரி டைம் உன் கூட இருக்கணும் அதானே? கண்டிப்பாக எல்லாமே எப்படி இருப்பேன். அப்படி என்னடி எனக்கு பிஸ்னஸ் முக்கியமாக போயிடும். எந்த மீட்டிங் எவ்வளோ இருந்தாலுமே எனக்கு வேணாம். என் லிட்டில் பிரின்சஸ் வேர்ல்டுக்கு வர போகிறா, வெல்கம் பண்ணும்ல அவளை. டாடி இல்லாமல் எப்படி? அதனால் நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்ருக்காத. இப்போ தாண்டி பேபி நின்று அது போல் டெலிவரி ரேஞ்சுக்கெலாம் யோசிக்காத. கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா க்ரோத் ஆகணும், ஸ்கேனில் பார்க்கணும், எல்லாமே இருக்குல்ல. இவ்வளோ ஹாப்பி மூமெண்ட் நம்ம பொண்ணு நம்மளுக்கு தர போகிறா, அதை நினச்சி சந்தோஷப்படணும். புரியுதா? இப்போவே இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. என்ன தாண்டி? மாமா எனக்கு ஒரு மாதிரி சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் என்ன உன் அம்மாவும் அப்பா மிஸ் பண்ணுறியா? ஆமாம் மாமா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னு தெரில, அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுது, ஆனால் வேணாம். உன்னையே இவ்வளோ தப்பாக பேசினாங்க, அவங்களாம் எனக்கு வேண்டாம் மாமா. லூசு, அதெல்லாம் இல்லை, விஷ்ணு கால் பண்ணி தரேன். மாமா நான் பேச மாட்டேன். மாமா எனக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் கூட வேண்டாம். சரி 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 பண்ணல, கத்தாதடி, படுவா. சங்குக்கும் அப்படி படுக்க வச்சுருப்பான். வயன் நல்லா தூங்கியிருப்பான். ஸோ தூங்கிட்டான்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ அப்படியே இந்த சைடு ஜங்குக்கு ஆஃபீஸ்லேருந்து கரெக்ட் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். பாஸ் ரொம்ப கத்திட்டே இருக்கு பாஸ், அந்த பொண்ணு போட்டு தள்ளிடலாமா? இருடா, எங்க தெரியல. செக் பண்ணிட்டீங்களா? உண்மையாலே ப்ரெக்னென்ட் தானா? இல்லை பாஸ், சும்மா உருட்டி இருக்கா போல் நம்மக்கிட்டேயே. ப்ரெக்னென்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் டெஸ்ட் பண்ண சொன்னே, பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு பாஸ். பட் மேபி நைட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்பட்றா? பண்ணவே இல்லைடா நான். மேபி அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணியிருக்குமா பாஸ்? இல்லைடா, என்ன மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதான் தெரில. சரி, செகண்ட் டெஸ்ட் எடுத்துட்டிங்களா? அது என்னென்னு பாருங்கள். அது ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும் பாஸ், அது நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு. பயப்படாதீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க பாஸ். சரிடா, எங்கே இருக்கா தலை பாஸ்? மேலே இருக்க ரூமில். ஜங்குக் ஜங்குக் இவங்களாம் யார்? எதுக்கு நீ இப்படி கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க? அவுத்து விடுறா, கையெல்லாம் வலிக்குது. சரி, என்ன லவ் பண்ணுறான் சொல்கிற, இந்த பெயின் கூட தாங்க மாட்டியா உன் ஜங்குக்காக? நானும் நல்லவனாகவே இருக்கலான்னு என்னடி நீ ஏன் கெட்டவனாக ஆகிடுவ போலையே. ஆக்சுவலாக இந்த இடம் யாருமே தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிட்ருந்தேன். காலேஜ் டைமில் ஒரு 2-3 வேலை பார்த்தனால அப்படியே சீக்ரெட்டாக நம்ம பசங்க மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் டேஸாக அவன் கிளம்பிட்டான் அப்படியே ஃபாரினுக்கு. அப்படியே ஸ்டாப்பும் பண்ணியாச்சு. ஆனால் நீ என் லைஃப்பில் வந்தது ரொம்ப தப்புடி. அகைனும் சொல்கிறேன், ரொம்ப தப்பு. எனக்கு இது பண்ண தோணிச்சே, அதனால தான் பண்ணிட்டேன். ஜங்குக் என்ன பண்ணுற? லூசாடா நீ? உன் குழந்தையா நான்? என்ன குழந்தையா? ஜங்குக் ஜங்குக் வலிக்குது ஜங்குக். எங்க ஏன்னு சொல்ல, குழந்தையா? ஜங்குக் வலிக்குது ஜங்குக். அகேன்னு சொல்லு, குழந்தை இருக்கா? இல்லை இல்லை ஜங்குக். அதே மாதிரி நல்ல பொண்ணா இன்னொரு ஒன்றுமே சொல்லணும். நம்ம உள்ள அன்றைக்கி நடந்ததா இல்லையா? நடந்துச்சு ஜங்குக். அப்படியா? சரி, நம்ம பசங்களும் ஆசைப்படுறானுங்க, அதனால். ஜங்குக் என்ன சொல்கிற நீ? இல்லை
நடக்கலை. எனக்கே தெரியும் நடந்துருக்காதுன்னு. ஆனால் நான் நினச்சேன்டி உன்னை ரொம்ப நார்மலாக. ஆனால் நீ எனக்கே வச்ச பார்த்தியா ஒரு நார்மலாக. வேறு லெவல் நீ. நானும் இதெல்லாம் வேணாம், காட்டிக்க வேணாம், அடங்கிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா என்னை பண்ணடான்னு வெறுப்பாக ஏற்றிட்டு இருக்க நீ. ஏ கடை உனக்கு நிறையா இருக்குது, அனுபவே சரியா? என்னையே மிரட்டுறியா ஒரு 4 டப்பா பசங்களை வச்சுட்டு? ஏ நீ மிரட்டுற அளவுக்கெல்லாம் நான் பொட்டையா போயிட்டேனா? நான் தாண்டி கேட்குறேன். சரி ஓகே. டேய் ஜங்கு அவனுங்க மட்டும் வேண்டாம் ஜங்கு, இங்கே கேளுடா. உன்னை லவ் பண்ண தவிர நான் வேறு என்ன பண்ணேன்? அதாண்டி நானும் சொல்கிறேன். நீ லவ் பண்ணலை, எனக்கு வேறு பொண்ணு மேலே லவ் இருக்குன்னு தெரிஞ்சதில்ல. அப்படி கழட்டிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஒன்று கழட்டணும்னு ட்ரை பண்ணலை. அதுக்கு தான் இது. டேய் ஆடா அண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போனா. ஜங்குக் டேய் இரு. சொல்லு ஜெனி, உனக்கு தான் என் கூட இருக்க ரொம்ப பிடிக்கும்ல, சொல்லு என்ன விஷயம்? ஜங்குக் மாதிரி கடுப்பாக இருக்கு வாய்ஸில் கேட்கும் போது. சொல்லு என்ன விஷயம்? இங்கே பாரு, இங்கே எது தப்பிச்சு போக மாட்டேன்னு நினச்சிட்டியா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல, காப்பாற்றிடுவார். எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. மாட்டிப்படா, புரிஞ்சுக்கோ. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டு ஒரு லைஃப்பில் ஏதோ நான் வரமாட்டேன். நம்ப. எனக்கு பயமாக இருக்குது. பத்தாத குறைக்கு ரொம்ப அடிக்கிறானுங்க, என்னால் தாங்க முடியல. ஓ ஏண்டா ரொம்ப அடிக்கிறீங்க? பொறுமையாக ஹேண்டில் பண்ணுண்டா. ஏன்னா இவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணிடுவா, அதனால் சரிங்களா? ஜங்குக் என்னடா இது பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்ருக்க? ஏய் நீ தானடி என்ன மாதிரி மாற்றின. நான் பாட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருந்தேன். நீ தானடி. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை. உன்னை இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா நீ எந்த அளவு என்ன பண்ணியிருப்ப? கடா இங்கே. ஜங்குக் ஒரு நிமிஷம் இரு. ஜங்குக் போகாத. ஏய் வாயால் என் பேர் சொல்லாத, இரட்டிடாக இருக்கு. என்னடி சொல்லணும்? அதை சொல்கிறல, மாட்டிப்பண்ண. மாட்டின காலத்தில் பார்த்துக்கலாம். ஆறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ கரெக்டாக ஜங்கு காரில் போய்ட்டுருக்கும்போது அவனுக்கு கால் வருது. ஹலோ மாமா. என்னடி என்னாச்சு? எப்படி பேசுகிற? மாமா நீ பயப்படாத, ஹாஸ்பிட்டல் வந்துடுறியா? ஜாய்க்கு பெயின் வந்துருச்சு போல், நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். நீ எங்கே போகிற? வா நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். அம்மா நான் கேப் ஏறிட்டேன், நீ வா. இல்லை கேப் டிரைவர்கிட்ட ஃபோன் கொடுறே. சரி மாமா. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? இப்போ தான் 2 months, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே சார், நான் கண்டிப்பாக பத்திரமா மேடம் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். ஃபோன் அவகிட்ட இதை கொடுக்குறேன் சார். அறிவில்லையா அவனுக்கு? நான் வந்து கூப்பிட்டு போகிற வரையும் வெயிட் பண்ண மாட்டியா? ஐயோ என்னங்க பயமாக இருந்தது. சரி நீ வார்டு அந்த இடத்துல நான் இருக்காது என்ன? ஏன்? அது நான் பார்த்தா தானே எனக்கு அதெல்லாம் எப்படி இல்லை இருக்க வேணாம், புரியுதா? தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டுருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருப்பேன். என்னங்க நாங்கள் இல்லைன்னா எப்படி? ஹலோ கட் பண்ணிட்டாரு. இவர் சொல்கிறத தான் கேட்கணும். சரி நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வைனங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ கரெக்டாக அங்கே வரைக்கும் ரூம் வரைக்கும் போகாமல் வெளியே வெயிட் பண்ணிருப்பா ஜங்குக்காக. ஸோ ஜங்குக்கும் ஒரு 3 minutesலேயே வந்திருப்பான். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. மாமா நானும் வரேன். நீ எதுக்கடி வந்துக்கிட்டு அங்கே வந்து வர பயந்துகிட்டு இருப்ப? ஏன் பயப்படணும்? நானும் வருவேன், அப்போ தான் எனக்கு தைரியமாக இருக்கும். இதெல்லாம் வேணாண்டி, சொன்னா கேளு. மாமா சரி வந்து தொலைவா.
ஸோ எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக்கோட மம்மி டாடி எல்லாம். ஸோ ஜங்குக் அவங்களெல்லாம் பார்த்து பேசியிருக்க மாட்டான், அப்படி நின்றுட்டுருக்கான். சைனீஸ் மட்டும் வெளியே நிற்கிறான். டே என்னடா சொல்கிறாங்க தெரில மாமே, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல். எப்படி கற்றுது பாரு ஜாய், திருதில்ல. ஐயோ இப்போ வேறு கை வேறு டைட்டாக பிடிக்கிறாளே. வா போகலாம் வா. இல்லை இல்லை இருந்து பார்க்கலாம். என்னத்த போகலாம் வா. இல்லை 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 மாமா, இங்கே பாரு சொன்னா கேளு. வா. நர்ஸ் என்னாச்சு ஜாய்க்கு? எல்லாமே ஓகேவா? ஜங்க் சார் இன்னும் ஒரு 2 hours ஆகும். என்ன 2 hours ஆகுமா? ஏன் அவள் ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருக்காள். அது அது ஒன்றும் இல்லை, பெயின் தாங்க முடியல போல். நாங்கள் தான் பெயின் வரணும்னு எல்லாமே கொடுத்துருக்கோம். பெயின் வர்றது நல்லது தான். ஸோ இவன் முன்னாடி இதெல்லாம் வர சொல்லிட்டாங்களே, ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரி தான் தேங்க்ஸ் சார் ரொம்ப பயந்துட்டு தான் இருக்கார். ஜாய் மேம் வெளியே போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க சார். ஓ சரி. டேய் உள்ளே போய் பார்க்கலாமாடா? டேய் அது உன் புருஷனுக்கு மட்டும் தான் ஆளும், நம்மளுக்கெல்லாம் கிடையாது. இல்லைடா தங்கச்சி அப்படி கத்துறா, பயமாக இருக்குது. அதான் வேற எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. அது சும்மா வலிச்சாலே அந்த கத்தும். இது வேறு இந்த பெயின் வேறு, அப்படி தான் இருக்கும். விடு பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே உள்ள ஜாய் தேங்கோட கையை பிடிச்சிட்டு, இல்லைங்க என்னால் முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம்தாம்மா, கொஞ்சம் நேரம்தான், முடியாதுங்க, ரொம்ப வலிக்குது, அம்மா அம்மா அம்மா. ஒன்றும் இல்லடி, இவ்வளோலாம் இங்கே பாரு, கொஞ்சம் ப்ரீத் எடுத்து விடு. இல்லைங்க அம்மா. சரி சரி ஒன்றும் இல்லை. மாமா என்ன ஜாய் இப்படி கத்துறா? நர்ஸ் வர 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேளுங்க. ஏதோ சொல்லிட்டாங்களா 2 hours ஆகும்னு. டாக்டர் என்னாச்சு? நீங்களே வெளியே வந்துட்டீங்க. பெயின் வந்திருக்கு, பட் பேபி வர மறுநாள் ஆகிடும் போல். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பெயின் இருக்கும் தான் போல். என்ன டாக்டர், ஒரு நாள் ஃபுல்லாக பெயின் தாங்க மாட்டா? ஸோ இல்லை ஜங்குக், அது நார்மலாக வேணும்னு 2 பேரும் ஆசைப்பட்றாங்க. அது நார்மலாக வந்துடும் நாளைக்கே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறேன்னா பாருங்கள். அம்மா நீங்களும் போய் பார்க்குறேன்னா பாருங்கம்மா. ஓகே டாக்டர். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட மம்மி டாடியும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் வாயினா தான் உள்ளே போகிறாங்க. ஸோ ஜாய் அழுதுட்டுருக்கா. ஜங்குக்கை பார்த்தோன்னையும் அண்ணா முடியலண்ணா. சரி ஒன்றும் இல்லை. டே நீ ஏன்டா அப்படி அழுதுட்டுருக்க? டே மச்சான் என்னால் முடியலடா, பயமாறிடா. ஐயோ எனக்குமே பயமாறி இதைய வேறு கூட்டம் நிறுத்திட்டோம். ஐயோ உன்னாட்டி என்ன பண்ணுது? ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுற மாதிரி. டே அறிவில்லையா? ஒயன் எதுக்கடா உள்ளே கூப்பிட்டு வந்த? கூட்டிகிட்டு போ வெளியே. டீ தயங்க நீ அழுவாதரா. டீ நீயும் தான்டா அழுகிற மயிறு. ஐயோ நானும் அழுகிறேண்ணா. சரி நான் கூப்பிட்டு போகிறேன். வா போகலாம். இல்லைங்க இருக்கலாம் கூட. இல்லை நீ ரெஸ்டடு வா, நான் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். என்னடி ஒரு மாதிரியா இருக்க? இல்லை உங்கள் தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமா உங்களுக்கு? புரியும் இல்லை. பாசம்லாம் இல்லை. அவளை பார்த்தோன்னே அப்படி அழுதிங்க, அதுதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் அழுவலையே. இல்லை ஃபேஸும் சவுண்டும் கேட்கலனாலும் கண்ணிலேருந்து மட்டும் ட்ராப்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்போது எனக்கெலாம் ரொம்ப அழுவீங்களா? நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் எனக்கு இப்படி உள்ளே வர வேண்டாம். தேங்கண்ணை பார்க்க பாவமாக இருந்தது, அப்படி தான் நீங்களும் பாவமாக இருப்பீங்க. நானே குழந்தை பெற்றுட்டு தைரியமாக வந்துடுறேன். நீங்கள் மட்டும் உள்ளே வர வேண்டாம். அமைதியாக ரெடி. அவளை பார்த்ததே ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை நீ வேறு. ஏங்க உண்மையாக தாங்க சொல்கிறேன், நீங்கள் உள்ளே வர வேண்டான்னா வேண்டாம். சரி அப்படி சொல்லி ஜங்குக்கும் கூட்டி போயிட்டு வீட்டில் விட்டுருப்பான். இருடி உனக்கு ஒரு சூப் மட்டும் பண்ணி எடுத்து வந்துடுறேன், பட்டுறதுடியா? சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு அவ்வளோ உட்காண்ட்ருக்கா. ஜங்குக்கு ஃபோன் வருது.
வந்துக்கிட்டே இருக்கு அகெயின் அகெயின். ஸோ அயன் எடுத்துகிட்டு யாராக இருக்கும்? பாஸ், இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணிட்டே இருக்கா, அதனால் போட்டு தள்ளிடலான்னு இருக்கும். போட்டு தள்ளிடுறோம் பாஸ். ஓகே பாஸ். என்ன எந்த பொண்ணு ஓவராக பண்ணுறா? என்ன கட் பண்ணிட்டாங்க? பொண்ணாடி. மாமா